லண்டனில் வேலை வாங்கி தருவதாக கூறி 22 லட்சம் ரூபாய் வாங்கிக் கொண்டு போலியான விசா வழங்கிய பெண் மீது பாதிக்கப்பட்ட இளைஞர் கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளார். நூதன மோசடி அரங்கேற்றப்பட்டது எப்படி? கரூர் மாவட்டம் சுக்காலியூரை அடுத்த செட்டிப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் 21 வயதான குணால். இவர் தனியார் கல்லூரியில் பிகாம் CA படித்துவிட்டு ஆங்கிலம் கற்பதற்காக நாமக்கல்லில் உள்ள தனியார் பயிற்சி மையத்தில் கடந்த ஓராண்டிற்கு முன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் படித்து வந்துள்ளார். குணாலின் நண்பர் ஒருவர் லண்டனில் வேலை பார்த்து வந்துள்ளார். அவரை கரூர் வெங்கமேட்டைச் சேர்ந்த நித்யா என்ற பெண் தொடர்பு கொண்டு வெளிநாட்டில் வேலை வாங்கி கொடுப்பதாக கூறியுள்ளார். அவரோ, எனக்கு வேலை தேவையில்லை, ஆனால் எனது நண்பர் குணால் வெளிநாட்டு வேலைக்கு முயன்று கொண்டிருப்பதால் அவரை தொடர்பு கொள்ளுங்கள் என கூறி அவரது செல்போன் நம்பரை கொடுத்துள்ளார். அதன்படி குணாலை தொடர்பு கொண்ட நித்யா லண்டனில் கேர் ஹோம் பணி தயாராக இருப்பதாகவும் அதற்கு 22 லட்சம் ரூபாய் செலவாகும் என்றும் கூறியுள்ளார். இதனை நம்பிய குணால் தனது வீட்டில் எடுத்து கூறி வீட்டில் இருந்த நகைகள் மற்றும் நிலத்தை அடமானம் வைத்து அதில் வந்த பணத்தை 4 கட்டமாக நித்யாவின் வங்கிக் கணக்கிற்கு அனுப்பியுள்ளார். மொத்தமாக 22 லட்சம் ரூபாயை நித்யாவின் வங்கிக் கணக்கிற்கு அனுப்பியதாக கூறப்படுகிறது. சில நாட்களுக்கு பிறகு விசா, ஒர்க் பெர்மிட் என எல்லாம் வந்துவிட்டதாக கூறிய நித்யா வெங்கமேட்டில் உள்ள தனது வீட்டிற்கு வருமாறு குணாலை வரவழைத்து அவற்றை கொடுத்துள்ளார். தனது கனவு இவ்வளவு சீக்கிரம் நிறைவேறிவிட்டதாக ஆச்சரியமடைந்த குணால் உற்சாகத்தில் மேலும் கீழும் துள்ளி குதித்துள்ளார். கடந்த ஆண்டு டிசம்பர் 15ஆம் தேதி பெங்களூரு சர்வதேச விமான நிலையத்திற்கு சென்றவருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. ஆவணங்களை பரிசோதித்த விமான நிலைய அதிகாரிகள் அந்த ஆவணங்கள் அனைத்தும் போலியானவை என கூறியதை கேட்டு தலையில் இடி விழுந்தார் போல் அதிர்ந்து போனார் குணால். வீடு திரும்பிய குணால் நித்யாவை செல்போனில் தொடர்பு கொண்ட போது அவரது செல்போன் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. பக்கத்து வீடுகளில் விசாரித்த போது அவர் வாடகைக்கு குடியிருந்தார் என்றும் வீட்டை காலி செய்து விட்டார் என்றும் கூறியுள்ளனர். நன்னியூர் புதூரில் உள்ள நித்யாவின் பெற்றோரை நேரில் சந்தித்து கேட்டபோது, உங்களிடம் பணம் வாங்கியது என் மகள்தான், அவரிடம் போய் வாங்கிக் கொள்ளுங்கள், எங்களுக்கு எதுவும் தெரியாது என்று கூறி திருப்பி அனுப்பி வைத்து விட்டனர். இதையடுத்து கடந்த ஜனவரி 24ஆம் தேதி நித்யா குறித்து காவல் நிலையத்தில் குணால் புகார் அளித்தார். ஆனால் இதுவரை அந்த புகார் மீது போலீசார் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. அதனால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு நேரில் சென்று மீண்டும் குணால் புகார் அளித்தார். லண்டன் போகிறதுக்காக 45 நாள் ப்ராசஸ் பண்ணி தரேன்னு சொல்லி 22 லட்சம் பணம் வாங்கினாங்க. எனக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க, விசாலெல்லாம் எடுத்து கொடுத்துட்டாங்க. ஆனால் நான் பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கு போகும்போது அங்கே போய் போர்டிங் பஸ்ஸில் எனக்கு விசான்னு சொல்லி எனக்கு ரிட்டர்ன் வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அப்பா எல்லாம் நகையெல்லாம் வச்சு கார்டெல்லாம் வச்சு எனக்கு அமௌண்ட்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. இப்போ எங்கள் கார்டு அந்த நகையெல்லாம் எங்களை விட்டு போகிற மாதிரி இருக்குது. எங்களுக்கு அந்த பணத்தை மீட்டு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு 18 லட்சம் வாங்கிக்கலாம்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஒரு 4 லட்சம் ஒரு விசா இது மாதிரி செலவாயிருக்கும், ஒரு 4 லட்சம் ரூபாயிருக்கும், மீதி ஒரு 18 லட்சம் ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆள் இல்லை, அவங்க வீட்டை காலி பண்ணிட்டாங்க, இங்கே தலைமறைவாயிட்டாங்க, கண்டுபிடிக்க முடியல. மாயமான நித்யாவிற்கு திருமணமாகி 2 மகன்கள் இருப்பதாகவும் அவர் கணவரை பிரிந்து வாழ்ந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. வெளிநாட்டு வேலை என கூறி இளைஞரிடம் 22 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.